கல்வியின் மேன்மையை மாணவ கண்மணிகள், மகர ராசிக்காரர்கள், இளைய பருவத்தினர், டீனேஜில் இருக்கிறவங்க உணரக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் வெற்றி, வேலை வெற்றி, வியாபார வெற்றி எல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வார்த்தையை நான் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே இல்லை. அதனால் யோசனை பண்ணிக்கங்க. ஒரு பெரிய பழக்க வழக்கம்லாம் இப்போ வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க. மன அழுத்தங்கள் கண்டிப்பாக வயதிற்கேற்றார் போல இருக்கும். ஆகவே யாரையும் நம்ப வேண்டாம், உங்களுடைய திறமைகளை மட்டும் நம்புங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 இறுதி மாதத்துக்கு வந்துட்டோம். இதோ டிசம்பர் மாதம் வந்து விட்டது. இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் இருக்கும்? ஐயா, 2025 எனக்கு எதுவுமே செய்யலைங்கய்யா, ரொம்ப கடுமையான ஒரு பலனாக இருந்தது, இந்த டிசம்பர் மாதத்துலையாவது இழந்ததை மீட்டெடுப்பேனா என்கின்ற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளில் ஏதாவது ஒன்று நடக்கிறதா? மாத பயிற்சின்றது சூரியன் ஒவ்வொரு மாதமும் மாறுவார், புதன் மாறுவார், சுக்கிரன் மாறுவார். மிக முக்கியமான பயிற்சி ஏதாவது இருக்கா? ஆமாங்க, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற முறையில் ஒரு 50 நாட்களுக்கு முன்பாக உச்சம் என்கின்ற நிலையை அடைஞ்சார் இல்லையா, அவர் திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு தானே போகக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியுடைய முடிவு என்கின்றது டிசம்பர் 5ஆம் தேதி இருக்குது. அதனை அடுத்து ஒரு நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒரு 45 நாட்களுக்கு தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு நல்ல பெயர்ச்சியும் இருக்கிறது. ஆக இந்த மாதத்துடைய முக்கிய பெயர்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பெயர்வது, குரு பகவான் அந்த அதிசாரத்திலிருந்து திரும்பி போவது என்கின்ற அமைப்பு நன்றாக இருப்பதால் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். மகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு 5ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் 6ஆம் இடத்திற்கு போகிறார். ஆனால் ஒன்று, ராசிநாதன் யாராவது ஒருத்தர் அப்படியே எந்த விதத்திலையும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மகர ராசிக்காரருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருபார்க்க போவதால் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இது வரைக்குமே ரொட்டேஷன் ஜாம் ஆகி போச்சு. 7 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைன்னு தானே அடிக்கடி நிறைய இடங்களில் பேசுகிறேன். இதுலேயுமே மகர ராசிக்காரர்கள் நல்லா இல்லை. வயதிற்கேற்றாற் போல் ஒரு 7 வருஷமாக ஒரு பணத்தட்டுப்பாடு, வேலை நிரந்தரமாக இல்லாதது, தொழிலில் லாபம் கிடைக்காதது, வீட்டை கட்டிட்டேன் ஒரே இதாகி போச்சு, வீட்டை கட்டினதுனால பணம் அப்படியே டைட்டு ஜாம் ஆகி போச்சு, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலை சரியா இல்லை, வேலையை ஏன் விட்டேன்னு தெரியல, இந்த தொழிலை ஏன் இப்போ ஆரம்பிச்சேன்னு தெரியல, இந்த மாதிரியான குளறுபடிகளில் வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகள், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் போய்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல இப்போது செவ்வாய் வந்து உட்கார்றாரு டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். சகோதரர்களால் ஏதாவது மன வருத்தம் வரும், சண்டை சச்சரவு வரும். குறிப்பாக அக்கா தங்கச்சியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அக்கா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லும், அல்லது சொத்து பிரிக்கிறதுல அக்காவுக்கெல்லாம் தங்கச்சிக்கெல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்ற காலம்லாம் போயிடுச்சு அப்படின்றது மகராசிக்கார ஆண்களுக்கு இப்போ மறந்துடும். என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது அதை போட்டோமே இதை போட்டோமே அப்படின்னுவாங்க. அங்கே உடனே அக்கா தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, அது எங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கு நிகராக சொத்துரிமை உண்டுன்னுவாங்க. இந்த மாதிரியாக பெண்களால், சகோதரிகளால் ஏதாவது ஒரு மனக்கலக்கம் வரக்கூடிய அமைப்பு இப்போது மகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், 2026ஆம் ஆண்டு மகராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக அமையும். ஆகவே அந்த பொன்னான ஆண்டாக அமையக்கூடிய அமைப்பில் எல்லாவற்றையும் நம்மளால் சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரியாகத்தான் நீங்கள் போவீங்க. ஆகவே எதிலும் ஒரு முதற்படி நல்ல விதமாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதத்தின் ஒரு அடிப்படை அம்சங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இப்போது இந்த மாதம் இருக்குதுங்க. நல்லா படிக்க போகிறீங்க மாணவர்கள் எல்லாம். கடந்த 4-5 வருஷமாக காலேஜில் கோட்டை விட்டவங்க, 3 வருஷமாக நான் படிக்கலை, 2 வருஷமாக படிக்கலைன்னு அவங்க எல்லாத்துக்குமே திடீர்னு ஒரு மாதிரியாக ஒரு உத்வேகம் வந்து படித்தாத்தானப்பா லைஃப் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லாமலேயே தானே உணர்ந்து கொண்டு கல்வியின் மேன்மையை மாணவ கண்மணிகள், மகர ராசிக்காரர்கள், இளைய பருவத்தினர், டீனேஜில் இருக்கிறவங்க உணரக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். வர்ற மார்ச் ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டு மகராசிக்காரங்க டாப்பாக இருப்பீங்க. அந்த அளவிற்கு மாணவ கண்மணிகளுக்கு நல்ல அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் கிழக்கு தேசங்களில் போய் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் விசா கிடைக்கிறது, அங்கே போய் யூனிவர்சிட்டியில் சேர்றது, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். சிலருக்கு விரயங்கள் இருக்கும், கட்டிடங்களின் மூலமான விரயங்கள். வீடு கட்ட போகிறீங்க, செலவு பண்ணி தானே வீடு கட்டுறது.
வீடு கட்டுற விஷயங்கள்லாம் இப்போது அடிப்படை ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் வீடை கட்டி முடிக்கக்கூடிய ஆரம்பங்களை இப்போவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகரத்திற்கு நல்ல விதமாக முன்னேற்றங்களை தரும் மாதமாக அமைந்திருக்கிறது 2025 டிசம்பர் மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 50 நாட்களாக 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த 5ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் 5ஆம் இடத்துக்கே போய் ராசியை பார்க்கிறார். அருமையான நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் உண்டு. 2024 23 மாதிரி சோகங்கள் சுமைகள் எதுவும் 2025 இல்லை. இந்த 2025 முடிய போது டிசம்பர் மாதம் வந்துருச்சு. ஆனால் அடுத்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜென்மச்சனி விலகினதை நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உணர முடியும். ஜென்மச்சனியில் கடந்த 3 வருடங்களாக 2022, 23, 24 ஆகிய 3 வருடங்களில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதிலிருந்து வெளியே மீண்டு வருவதற்கான, அதை அப்படியே திரும்ப பெறுவதற்கான ஆரம்பங்கள் ஆயத்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் அதிபதி போய் இன்றைக்கி 11ஆம் இடத்துல வலிமையாக போய் உட்கார்ந்துருக்கிறார். தொழில் வெற்றி, வேலை வெற்றி, வியாபார வெற்றி எல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்தே முடியலைங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோல்வி 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 தான். இதெல்லாம் எனக்கு நடக்காதுங்கன்னு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கூட டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் வந்து குருமங்கல யோகம் என்கின்ற அற்புதமான யோகம் 11ஆம் இடத்தில் செயல்பட போவதால் இந்த மாதம் முழுவதுமே வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாமே பணவரவோடு நல்லா இருக்கும். ஏற்கனவே கொடுத்து ஏமாந்த காசை திரும்ப கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வார்த்தையை நான் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே இல்லை. அதனால் யோசனை பண்ணிக்கங்க. 11ஆம் இடத்தில் இப்போது செவ்வாய் இருப்பதால் கட்டிடம் சார்ந்த, நெருப்பு சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, இராணுவம் இது போன்ற அரசு உத்தியோகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளையும் ஷேர் மார்க்கெட்டில் போய் இருக்கிறவங்க எல்லாம் பூந்து விளையாண்டு நல்லா வரப்போறீங்க. ஆக ஒரு வெற்றிகள். இதுவரைக்கும் தோல்விகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வெற்றி இதோ கண்ணுக்கு நேராக தெரிகிறது என்பது போன்ற இருட்டு கோயில நடந்துகிட்டு இருக்கிறீங்க. சுற்றி மத்தியும் ஒரே இருட்டாக தான் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. நடந்துக்கிட்டே வரும்போது தூரத்தில் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் போது பளிச்சும் தெரியும். இந்த ரோட்டில் போனால் தான் குகையை விட்டு வெளியில் போகலாம்னு நினைப்போம் இல்லையா? அந்த குகையை விட்டு வெளியே போவதற்கான, வெளிச்சத்திற்கு வருவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கும்பராசிக்கார பெண்களுக்கு நல்ல கணவன் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளம்பருவத்து பெண்கள், குறிப்பாக ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, அவ்வளோதான், எடாகடமாக போய் மாட்டிக்கிட்டேன், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அழுது இப்போ தான் ஏதோ டைவர்ஸ் கிடச்சிருக்கு, 2வது கல்யாணமே வேண்டாம், ஆம்பளைங்களே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உங்களுக்காக ஒரு நல்லவன் நிச்சயமாக காத்து கொண்டிருப்பான் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான அடையாளங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை நல்ல விதமாக செட்டாகக்கூடிய தன்மை, வேலை அமைப்புகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, வியாபாரம், தொழில் போன்றவைகளில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, முக்கியமாக பணவரவு வரக்கூடிய அமைப்பு, சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல நல்லா இருக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்ய போகுது. 50 நாட்களாக உச்சகுருவாக இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தார். போன மாதம்லாம் பரவாயில்ல தான், அப்படிலாம் ஒன்றும் பெரிய பண கஷ்டம் இல்லை தான். இந்த மாதம் பாருங்கள், குரு பயிற்சி மறுபடியும் போயிடுறாரு, 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஐயா 4ஆம் இடத்திற்கு போனாலும் அவர் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9, 10 கூடியவர்கள் தங்களை தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல யோக அமைப்பில் வர்றார். இளைய பருவத்தினருக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேங்க. 12 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்லாம் சொல்லவே முடியாது. ஜென்மச்சனி நடக்கிறவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ சுத்தமாக நீங்கள் நல்லா இல்லை. புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசிக்காரர்களில் அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றார் போல, பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல ஏதாவது ஒரு சிறிய சங்கடத்தையாவது அனுபவிக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அமைப்பெலாம் இருக்கவே இருக்காது. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். கடன்கள் அமையும், தடைகள் அமையும். ஆனால் அது ஏதாவது சொத்து சேர்க்கை, ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் ஒரு மங்கள விஷயங்கள், பெண்ணை வந்து நல்ல விதமாக பண்ணுறது, ஆணை வந்து நல்ல விதமாக காப்பாற்றுறது, ஆணுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்ட்டு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குடும்ப கடமைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் இந்த 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, குறிப்பாக 20, 30 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த மாதத்தில் யாரை நம்பக்கூடாது, அவரை தான் நம்புவீங்க. ஒரு பெரிய பழக்க வழக்கம்லாம் இப்போ வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒரு 6 மணிக்கு மேலே ஆனால் வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு கடைக்குள்ளே, அப்படியே கையை விட்டு அப்படியே ஒன்று வாங்குறீங்கல்ல, அந்த பழக்க வழக்கம்லாம் இப்போ வரப்போகுது. இந்த மாதத்தில் வரல, அடுத்த மாதத்தில் வரும்.
ஒன் பை ஒன்னாக வந்து அந்த ஜாதக அமைப்பு ரீதியாக தசாபுக்தி அமைப்பு ரீதியாக வரும். ஆக மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற மாதம். இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன், எவன் நண்பன், யார் வந்து இதுக்காக பழகிறார், பழக்கத்துக்காக பழகுகிறார், நம்ம தவறாக வழிநடத்துறதுக்காக பழகிறார் என்பதில் கொஞ்சம் ஒரு புதிய ஞானோதயம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், மீனராசிக்காரன் நல்லவன். உண்மையிலேயே குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் நல்லவர்கள். நல்லவர்களுக்கு இறைவன் கொஞ்சம் சோதனையை கொடுப்பார், கை விட்டுறல மாட்டார். ஃபேமஸான நம்ம டயலாக், சூப்பர் ஸ்டாரோடைய டயலாக் இது. இந்த டயலாக்கு மீனராசிக்காரர்களுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே நல்லவர்களான மீனராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் இருந்தாலும் கூட அந்த சோதனைகள் தங்கத்தை சுட சுட தான் அந்த தங்கம் பளபளன்னு ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, புடம்போட்ட தங்கமாக மீனராசிக்காரர்கள் வெளியே வருவதற்கான சில அடிப்படை அம்சங்கள் இப்போது நடக்கும். வேலையில் கவனமாக இருங்க, தொழிலே பண்ண வேண்டாங்க. அண்ணன் தம்பியை நம்புறதை விட மாமா மச்சான் நம்பினீங்கன்னா சுத்தம். நண்பரை நம்புறது, மாமா மச்சான் நம்புறது, பொண்டாட்டியோட அண்ணன் தம்பியானா உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது, அல்லது புள்ள உதவி பண்ண நினைக்கிறது, அல்லது சகோதரர் உதவி பண்ண நினைக்கிறது. இந்த உறவுகள் நட்புகள் எல்லாமே ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பு இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக வயதிற்கேற்றார் போல இருக்கும். ஆகவே யாரையும் நம்ப வேண்டாம், உங்களுடைய திறமைகளை மட்டும் நம்புங்க. குறிப்பாக யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, நண்பருக்காக போடுறது, நண்பரோட கிரெடிட் கார்டை, என் கிரெடிட் கார்டை நண்பரை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆயினும் ஒன்று சொல்லுவேன், இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முடியும். ஆகவே மீனராசிக்காரர்கள் இன்னும் சில வாரங்களில் நல்லா தான் இருக்க போகிறீங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு இயல்பான ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.